வருமானிப்போம். நீங்க ஞான பயணத்துல ஃபுல் ஸ்டெப் வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்மம் குறைஞ்சிட்டே போகும். உங்களுக்கே தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நார்மலா இருக்கும்போது சும்மா சாதாரணமா காலேஜ்ல படிக்கிறப்போ ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசுவீங்க, கண்ட இடத்துல இருந்து பேசுவீங்க, டீ கடையில டீ குடிப்பீங்க. சப்போஸ் கொஞ்சம் ரொம்ப யூத்தா இருந்தீங்கன்னா வர வர பொண்ணுங்களோ சைட் அடிச்சுக்குவீங்க. அப்புறம் வீட்டுல வந்த பிறகு டிவி பாக்குறது, நெட்டு பாக்குறது, புக்ஸ் ரீடிங் இருக்கும், நாவல்கள் படிக்கிறது. இந்த மாதிரி உங்களுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெரைட்டியா இருக்கும். ஒரு நேரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ராத்திரி தூங்குறதெல்லாம் அலப்பறையா இருக்கும். 1 மணி 2 மணிக்கு படுப்பீங்க. அப்புறம் 10:30 வரை கிடந்து தூங்குவீங்க. இப்படி ஒரு லைஃப், ஒரு ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா ரொட்டீனா, அது ஒரு மெரிட்டா இருக்காது. இப்ப நீங்க ஞான பயணத்துக்கு போறேன்னு ஒரு குருவை தேடிட்டீங்கன்னு வச்சுங்க. அந்த குரு சொல்லுவார், சூரிய உதய நேரத்துல நீ எந்திரிச்சிடணும் தான். சூரிய உதய நேரத்துல நீ எந்திரிச்சிடணும். உன்னுடைய இறை வணக்கம், காலை வணக்கத்தை பண்ணிடணும். நைட்ல சாப்பிட போறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? இறை வணக்கம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 வேளை இறை வணக்கம் பண்ணணும். தினசரி நீ இறைவேதம் ஓதணும். அட்லீஸ்ட் ஒரு அருளமுதம் இல்ல ஒரு வாக்காவது நீ ஓதணும். தியானம் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணணும். இப்ப இந்த வழியில இறங்கும் போது இறைவேதம் படிக்கிறீங்க, தியானம் பண்றீங்க. அந்த மாதிரி உங்க லைஃப் மாறும்போது என்ன வந்துரும்னா, இந்த நாவல் படிக்கிறதெல்லாம் விட்டுருவோம். அன்னசரியா நெட்டை பார்த்து உருட்டிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். தேவையில்லாம வெளியில சுத்துறத விட்டுருவோம். இந்த ஒத்து போகாத நண்பர்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கடை வாசல்ல, தெரு வாசல்ல, கோயில் வாசல்ல நின்று போற வர்றவங்கள நக்கல் பண்ணது, கிண்டல் பண்ணது, இப்ப அந்த ஸ்டைல் எல்லாம் போயிரும். அதிகம் பேச நினைக்காதே, பொய் இடையில் ஊடுருவி விட வாய்ப்பு. இறைவாக்கு. அப்ப இதை படிச்சு உண்மையிலேயே நீங்க கடைபிடிச்சா அதான் மெயின். வள்ளுவர் அதான் சொன்னார், நீ கற்கிறது பெருசு, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றது பெருசு இல்ல, கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகன்னா இல்லையா? படிச்சதுக்கேன்னு சொல்றது இல்லப்பா, நான் அதன்படி நடக்கிறேங்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நான் அந்த புஸ்தகம் படிச்சேன், அந்த பாடல் படிச்சேன்னு சொல்றதை விட அவன் கேட்கணும், எப்படி சார் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, ரொம்ப அமைதியா இருக்குங்க, யாரு சொன்னாலும் ஏத்து பேச மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா அவரு கேட்கும் போது அப்ப சொல்லணும். வள்ளுவபிரான் சொல்லியிருக்காருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால அவர் சொல்றது உண்மையா பொய்யான நான் முதலாவது அலசி ஆராய்ஞ்ச பிறகுதான் நான் பேச முடியும். இப்ப நிறைய பேரு ஒருத்தர் பேசும்போதே குறுக்க பேசுவாங்க. அவங்க முழுக்க பேச விட மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி திணிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கேயே தப்பா போயிடும். சொல்ல வந்தவன் ஒன்ல நிறுத்திடுவான். அல்லது அவனுக்கு டென்ஷன் ஆயிரும், நீ இப்படியா சொல்ற, நான் உனக்கு சொல்றேன்னு. அப்புறம் உங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்லுவோம். லைஃப் லாங் நீங்க மறக்க முடியாம பண்ணிட்டு போயிடும். நீங்க அமைதியா கேட்டா அவன் உள்ளதே சொல்லியிருப்பான் இல்லையா? இப்ப அவன் எங்கேயுமே போகல, நீங்க பிடிச்சு வச்சு எங்க போறேன்னு கேட்டான், அவன் சொல்ல போறான் நான் போகல. அதுக்கு முன்னாடி என்ன தெரியாதா நீங்க எங்க போவீங்க எங்க வருவீங்கன்னு? நீங்க அப்படியே கலாய்ச்சிங்கன்னா அவன் சொல்லுவான், ஆமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பேர் தான், நான் வீட்டுக்கு போறோம். சும்மா தான் இருப்பான். ஆனா அதை வாங்கின உங்களால சும்மா இருக்க முடியுமா? அப்ப யாரு வலையை போட்டு மீனை பிடிச்சா? உங்க வாய் கொழுப்பு. என்ன பேசணும் என்ன கேட்கணும்னு இல்லையா? அடக்கம் அமர்வுகள் வைக்கும். அப்ப திருக்குறள் நீங்க படிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிருப்பேன். கேட்ட எனக்கும் திருக்குறள் தெரியுமே. நடைமுறையில இல்லையே. நடைமுறையில இருந்தாதானே திருக்குறள் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கிறனாலையும் கையில வச்சிட்டு இருக்கனாலையும் திருக்குறளை பார்த்து சொல்றதுனாலையும் பெருசு இல்ல. நீங்க 1330 குறளையும் ஒப்பிச்சாலும் இட்ஸ் நோ யூஸ். உங்களுடைய நடத்தையில் இருந்து அந்த குறள் வெளிப்படவே. அதான் இம்பார்ட். ஞான பயணத்தில் இது கை கொடுக்கும். ஞான பயணத்துல அமைதியா வருவான். இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. சுத்தி ஒரு 12 பேர் பேசுறாங்க. வளன்னு அரசியல பேசுறாங்க, மதத்தை பேசுறாங்க, சொசைட்டி பேசுறாங்க, பாலிடிக்ஸ் பேசுறாங்க, எல்லாம் கல 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 கலன்னு இருக்குது. இவன் மட்டும் அமைதியா அவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுல ஒருவர் கேட்கிறார், என்ன தம்பி 1/2 மணி நேரமா நாங்க பேசுறோம், ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலையே. அவர் கேட்கணும். அப்ப இவன் சொல்லுவான், வார்த்தைகள் வானத்தை போல் விரித்து பார்த்த நேரே. எனவே வார்த்தைகளில் கவனமாக இருப்பான். நல்ல செய்தி.
அழகா இருக்க, நல்லா சொல்றீங்களா? இதை நான் சொல்லலைங்க, இறைவேதம் சொல்லுதுங்க. இப்ப நீங்க இறைவேதான் என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம். ஆனா அதை விட்டுட்டு கையில இறைவேதத்தை வச்சு நீங்க இதை படிங்க, இதுல நல்லா இருக்குன்னு சொன்னா, "டேய், எங்கள்ட்ட அதுக்கு மேல இருக்குன்னு அவங்க குரானை காட்டுவான், இல்ல அவன் பைபிளை காட்டுவான். எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் அப்படித்தான்பா அவன் சொல்லிட்டு போயிருப்பான். வாழ்க்கையில அதெல்லாம் ஒண்ணும் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. காசு சம்பாதிக்க வழி இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட்ல நான் இறங்கினா சம்பாதிக்க முடியுமா? வழி சொல்லு." அதான் கேட்பான். அப்ப நீனாக திணிக்க கூடாது. அப்ப அதை திணிக்கிறதே வாழ்க்கையில ஒரு தப்பான நடைமுறை. எதுவானாலும் சரி, பாடம் ஆனாலும் சரி, அட்வைஸ் ஆனாலும் சரி, கேட்கிறவனுக்கு கொடு, மெயினாக கொடுத்தாத. கொடுத்தா வேல்யூலெஸ். இல்ல அதை மாத்தி எடுத்துக்குவான். ஏன்னா அவன் ஒரு சிந்தனையில் இருப்பான், நீங்க ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. இப்ப நீங்க கொடுக்கும்போது நீங்க கொடுத்தது இல்ல, அவன் முன்னையோ பின்னையோ நடுவையோ பிடிச்சு வச்சுக்குவான், மீதெல்லாம் விட்டுருவான். சில வார்த்தைகள்லாம் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அதுல 10 பொருள் 15 பொருள் பார்க்கும். நீங்க சொன்ன இதை மட்டும் எடுத்துக்கிட்டா அது ஒரு பொருள், முடிக்கும் போது பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும், நடுகண்டங்கள் எடுத்தா அது ஒரு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க கேட்கறவங்களுடைய மனநிலைக்கு இது ஒரு மாதிரி இருக்கும். அப்ப எப்படி போய் சேருது சொன்னா, ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னாடி அவர்கள் அதை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அவன் சொல்லணும், சார் நிறைய கஷ்டப்பட்டேன் சார், அங்கங்க எல்லாம் போய் கோயில் கோயிலா போயிருக்கிறேன், நிறைய பணத்தை இழந்திருக்கேன், பரிகாரம் அது இதெல்லாம் பண்ணிருக்கேன், ஒண்ணும் எனக்கு பயப்படல, மன அமைதியே வரமாட்டேங்குது, நான் வாழ்ற வாழ்க்கை சரிதானா தப்பா சரியான எனக்கு கண்டுபிடிக்க முடியல, நிறைய இடங்கள்ல நான் ஏமாந்துருக்கேன், ஏமாளியா தான் இருக்கேன், நான் நல்லதை செய்ய போய் நான் அவஸ்தையை வாங்கிட்டு இருக்கிறேன், என் லைஃப் எனக்கு உணரவே முடியலையே. இப்படி ஒருத்த சொல்லும் போது உடனே சொல்லிடக்கூடாது, அவனை முழுக்க சொல்ல விடணும். ஏன்னா அவன் கொஞ்சத்தை சொல்லியிருப்பான், இன்னும் நிறைய இருப்பான். நீங்க அதுக்கு முன்னால கையை கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன ஆயிடுவான்? நம்ம அவன் சொல்ல விட மாட்டேங்கிறாரு, இவரும் நம்ம பார்த்ததுல 10ஓட 11 நினைச்சிருவோம். உங்களுடைய மௌனமும் பொறுமையும் தான் அவர்களை ஈர்க்க வேண்டும். புத்தர் அதுதான் கடைபிடித்தார். இன்னைக்கு புத்தருக்கு ஈக்குவலே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ரீசன் அவர் உபதேசங்கள் இல்ல, அவருடைய மௌனம், பேசியன்ஸ், சைலன்ஸ். சைலன்ஸ்ல சும்மா ஒருத்தன வராது. இப்ப நீங்க அமைதியா இருக்கனாலே உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் முடியும். யோசிச்சு பாருங்க.